ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். இங்கே பாருங்கள், தக்காளி பச்சடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேர்க்கடலை தக்காளி சேர்த்து சூப்பரான ஒரு பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரே மாதிரி குழம்பு ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், தக்காளி தான் எடுத்துருக்கேன். இந்த பாகத்தை நீக்கிடுங்க. சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 400 கிராம் தக்காளி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீள்வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக. 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், 2 டீஸ்பூன் முழு உளுந்து, 2 கைப்பிடி மல்லாட்டை. இப்போ நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செவந்து வதங்கிட்டு இந்த டைமில் 2 டீஸ்பூன் கடுகு. கடுகு ஒதுக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். இது அப்படியே நம்ம அரைக்க வேண்டிய ஜாரில் அப்படியே அள்ளி சேர்த்துடலாம். ஜாரில் அள்ளி வச்சுருக்கேன். 10 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் அப்படியே இருக்குது. பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிட்டு பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வைக்கணும். கலர் மாதிரி இருக்க பாருங்கள். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை வச்சுக்கணும். இது பாருங்கள், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது பாருங்கள், கொத்தமல்லியின் தண்டோடு சேருங்க. இதை அப்படியே மிக்ஸி ஜார்லேயே இதையும் அள்ளி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே அள்ளி வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. நம்ம அதுக்கு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியெல்லாம் சேர்த்துடலாம். இதுக்கு தகுந்த உப்பு. நல்லா வதங்கிட்டு செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கணும். நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 பூண்டு தோலோட சேருங்க, பூண்டு பல். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சுடுதண்ணியில் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே. நிறைய தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி. இங்கே பாருங்கள், இந்த புளி மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். புளியில் இருக்கிற நார், இந்த ஓடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வைங்க. ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம வதக்கி வச்சுருக்கிறத அப்படியே சேர்த்து இதை அப்படியே அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தக்காளி இருக்குது, 2 பேட்சாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 6 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், ஒரு வரமிளகாய், தாளிப்பு பொருள் எல்லாமே சேர்த்துருக்கேன். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிச்சிருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை,
நல்லா பொருளுக்கு இங்கே பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி எல்லாமே சேர்த்துருங்க. நல்லா வதக்கி அரைச்சிதான் ஒரு 2 நிமிஷம் இந்த சூட்லேயே வதக்கினா போதும். இங்கே பாருங்கள் சூப்பராக வதங்கிருக்கு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான தக்காளி பச்சடி ரெடி. மல்லாட்டோட சேர்த்து அரைச்சிருக்கிறதால ரொம்பவே சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் தண்ணி விடக்கூடாது. நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சோண்டு தண்ணி அது மட்டும்தான் விட்டு அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடான சாதத்தில் இந்த தக்காளி பச்சடி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான தக்காளி வேர்க்கடலை பச்சடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.